வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். என்ன விடயத்தை சொல்லலாம் என்று இருக்கிறேன்டா, இந்த அவ்வியாற்ற மூதுரையிலே ஒரு பாடல் வருகிறது. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒரு நல்லவர் இருந்தால் அவர் எல்லோருக்கும் மழையாக பெய்யக்கூடிய வாய்ப்பு வரும் என்று அவர் அந்த பாடல்ல சொல்லுறார். ஆனா இப்ப பாருங்கள், ஒரு மனிதன் தனக்கு மட்டும் அறிவை வைத்திருக்க கூடாது, மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ள வேணும். அவர் ஒருவருக்கு அதை பகிர்ந்து கொள்ளுறார் என்றால் மற்ற மாணவர்களும் அதை கற்றுக்கொள்ளும் போது எல்லோருக்கும் பயனாக இருக்கின்றது. ஒரு ஆசிரியரை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப நாங்கள் கல்வியை மாணவர்களுக்கு கற்பிக்கிறோம். அந்த கற்பிக்கும் போது அந்த மாணவர்கள் எல்லோருக்குமே கொடுக்கின்றோம். ஒருவர் தான் கொடுக்கின்றார், ஆனால் எல்லோரும் அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்ப நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி புல்லுக்கும் அங்கே எல்லோருக்குமே அது பொதியக்கூடிய வாய்ப்பு வரும். ஒரு ஆசிரியர் பொழிகின்ற அந்த நல்ல செயல்கள் அந்த மாணவர்களுக்கு பயனாக இருக்கின்றது. அப்படித்தான் நாங்கள் ஒரு சேவையை செய்தோம்ல, ஒரு நல்ல செயலை செய்கிறவர் எல்லோருக்குமே அது பயன்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அது உண்மையாக அது கற்று அறிந்து கொள்ளலாம், அல்லது செயற்பாடாக காட்டினால் செயற்பாடாக அறிந்து கொள்ளலாம். அப்படித்தான் எப்போதுமே நல்லவர்களாக இருக்க வேண்டும். அது அடுத்த சந்ததிக்கு கொடுக்க, ஒரு அறிவை ஒரு மனிதன் பூட்டி வைக்க கூடாது, மற்றவருக்கு கொடுக்கத்தான் அது வளர்ந்து கொண்டு போகும். அப்ப ஒருவர் பெற்ற அறிவு அடுத்தவர் பெற்ற அறிவண்டு அப்படியே தலைமுறையாக அந்த அறிவு வளர்ந்து கொண்டு போகும். அதனால்தான் அவ்வியார் சொன்ன மூதிரியையும் நாங்கள் செய்கிற செயற்பாட்டையும் இப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு அருமையான ஒரு விடயமாகத்தான் அவர் அந்த இயற்கையோட வாழ்ந்தவர் என்றபடியா இயற்கையே சொன்ன. ஆதலால் நல்லவராக நாங்கள் இருப்போம். அது எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பொருள் போல் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய நல்ல அறிவுகளை கொடுக்கட்டும். நன்றி.